அனைவருக்கும் வணக்கம். இன்று ப எழுத்தினுடைய 3 மாற்றொலிகளையும் பற்றி பார்க்க போகின்றோம். ப எழுத்துக்கு ப, ப, ஃப, ப, ப, ஃப என்ற மூன்று மாற்றொலிகள் உள்ளன. முதலிலே ப என்ற மாற்றொலியை பார்ப்போம். இது ஒலிப்பிலா ஈறுதல் வெடிப்பொலி, வாய்ஸ்லெஸ் பைலேபியல் ப்ளோசிவ். இது ப ஒலி ஒரு சொல்லின் முதலிலும் சொல்லின நடுவிலே இரட்டிக்கும் பொழுதும் இட், இஸ் ஒலிகளை அடுத்தும் வரும். முதலில் பார்ப்போம் சொல்லின் முதலிலே வருவதை. ப படம், பட்டம், பால், பிழ, பீடன, புகழ், பூ, பெட்டி, பேன், பையன், பொம்மை, போர், இப்படி வரும். சொல்லின நடுவில் இரட்டிக்கும் பொழுது உதாரணத்தை பார்த்தால் அப்பா, அப்பம், தப்பு, காப்பியம், மப்பு, சிரிப்பு, காப்பு. அதே போல் இற்றொலியை எடுத்து வருவது பார்த்தால் அற்புதம், கற்பு, கற்பகம், சிற்பம், விற்பனை, சொற்பொருள். இச்சொலியை அடுத்து புஷ்பம், ஆஸ்பத்திரி. அதே போல் ப என்ற மாற்றொலியை பார்ப்போம். இந்த ப ஒலி ஈறுதல் ஒலிப்பு வெடிப்பொலி, வாய்ஸ்ட் பைலேபியல் ப்ளோசிவ். இது எங்கெங்கே வரும் என்று பார்த்தால் இன், இன் என்ற 3 மூக்கொலிகளையும் அடுத்து வரும். இம்மை அடுத்து வரும்பொழுது பார்ப்போம். அம்பு, செம்பு, வெம்பல், தாம்பூலம், மாம்பழம், கம்பி, தம்பி, பம்பரம், பாம்பு. இன் ஒலியை அடுத்து வருவதை பார்ப்போம். அன்பு, 9, இன்பம், துன்பம், துன்பியல், நோன்பு. ஒலியை அடுத்து மாண்பு, பண்பு, கண்படு, கண்பார்வை, பண்பாடு. இதுகளெல்லாம் பார்த்தால் அழகாக இருக்கின்றது. அடுத்தது ஃப ஒலியை பார்ப்போம். ஃப ஒலி இது சிறிது ஒலிப்புள்ள ஈறுதல் உரசொலி, ஸ்லைட்லி வாய்ஸ்ட் பைலேபியல் ஃப்ரிகேட்டிவ்ஸ். இது சொல்லின்ற நடுவிலே 2 உயிர் ஒலிகளுக்கிடையிலும் இர், இல் ஒலிகளுக்கு பின்னாலும் வரும். இப்போது 2 உயிர் ஒலிகளுக்கு இடையில் வருவதற்கு உதாரணத்தை பார்ப்போம். சாபம், ஃப, சாபம், சிலாபம், சப, மண்டபம், ஆபத்து. இப்போது இருளொலியை அடுத்து வருவதை பார்த்தால் மார்பு, சார்பு, சார்பாக, டேர்பூசு, நேர்பேர்வை. இல்லொலியை அடுத்து இயல்பு, தடல்புடல், கால்பதி, நூல்பூட்டு, வால்பிடி. நல்லது. இப்போது இந்த தமிழ் மொழியினுடைய இந்த ப ஒலியினுடைய மாற்றொலிகளை இந்த இலக்கண முறையின்படி அழகாக உச்சரித்து பழகுவோம். நன்றி, வணக்கம்.